வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எப்படி ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நிறையவரோட கேள்வியாக இருந்தது. அது ரொம்ப சிம்பிளாக ஒரு இண்டிகேட்டரை வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னா, என்னையை பொறுத்தவரை இண்டிகேட்டர் அப்படிங்கிறது வந்து ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ட்ரேட் எடுக்கிறதுக்கு இல்லை. ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்ம மேனுவல் அனலைசிஸ் தான் என்னையை பொறுத்தவரை சரியாக இருக்கும். மாற்றுக்கிறது இருக்கலாம், ஆனாலும் வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதுல அது வரை சந்தோஷப்பட்டுக்கோங்க. எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ தண்ணுக்காக டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதை எடுத்துடலாம். ஓகே, இப்போ நான் வந்து நமக்கு கண்டிப்பாக இந்த ஸ்விங் ட்ரேடில் ஸ்டாக் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஸ்க்ரீனர்ஸில் ஸ்கேனர்ஸ் ஏதாவது வேணும். அதாவது ஸ்கேனெக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்கேனெக்ஸில் அப்படியே ஸ்க்ரீனர் செக்ஷனில் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கிரியேட் இருக்கு இல்லைங்களா, கிரியேட் எழுதுனா இந்த ஸ்க்ரீனர் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நான் ஸ்கேனெக்ஸ் யூஸ் பண்ணுறேன். சரியா, இதில் வந்து ஆடு கொடுத்துடலாம். ஆடில் வந்து நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி ஸ்விங் ட்ரேட் நிஃப்டி ஒன்று அப் ட்ரெண்ட் இருக்கிற பார்த்துக்கோ. இப்போ நிஃப்டி ஒரு வேளை அப் ட்ரெண்ட் இருக்கிறனால நான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணிக்கிறேன். சரியா, ஃபஸ்ட்டு வந்து இதில் எடுத்துக்கலாம். பாருங்கள், எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குல்ல, இல்லை F&O ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ரொம்ப முக்கியமானது F&O ஸ்டாக்காக இருக்கிறது. தென் டெக்னிக்கலில் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 100 வச்சுக்கிறேன் நான். சரிங்களா, டே லென்த்தில் வச்சுருக்கேன். தென் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ரொம்ப முக்கியம். நான் என்ன பண்ண போகிறேன், புல்லிஷ் நம்ம நிஃப்டி பை ஆகிறோம் அப்படிங்கிறது புல்லிஷ் எங்கிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, புல்லிஷ் எங்கிள்ஸ் வச்சுக்கிறேன். தென் அடுத்தது வந்து இண்டிகேட்டர்லேயே வந்து நமக்கு வந்து RSI, சரியா, RSI வச்சுக்கலாம். தென் அப்ளை கொடுக்குறேன். சரியா, இது என்ன அப்படின்னா F&O ஸ்டாக்ஸ், அதாவது F&O இருக்கிற 200+ கம்பெனி மட்டும்தான் இதில் காட்டும். இது எந்த கம்பெனியும் காட்டாது. எல்லாம் நல்ல மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடியது, நல்லா ஏறக்கூடிய இறங்கக்கூடிய ஸ்கிரிப்ட். சரிங்களா, அதனால் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். தென் மூவிங் ஆவரேஜ் நான் வந்து 100 மூவிங் ஆவரேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். அது மேலே பிரேக் பண்ணியிருந்தா பெட்டராக இருக்கும். அதே மாதிரி புல்லிஷ் எங்கிள் டேல RSI பொறுத்தவரை நான் என்ன சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, RSI வந்து 50க்கு மேலே இருக்கணும் என்னை பொறுத்தவரையில். ஏன்னா 60க்கு மேலே வச்சுக்கோங்களேன். 60க்கு மேலே இருக்குன்னா அது வந்து கொஞ்சம் பெட்டராக மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் காட்டிட்டு இருக்குன்னு அர்த்தம். மூவிங் ஆவரேஜ் பிரேக் கொடுத்துருக்கு இல்லைங்களா, வச்சு ஸ்கிரிப்டுக்கு சூஸ் பண்ண போகிறோம். சரியா, நமக்கு ஒரு 8-10 ஸ்கிரிப்ட் கிடைச்சிருக்கு. அதுல எல்லாத்துலையும் ட்ரேட் தரலாமா ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க. இது எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. சரியா, இதன் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்கு இல்லைங்களா, சூஸ் இப்போ இது அனலைசஸுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு வீக்லி சார்ட் இல்லை மந்த்லி சார்ட்டை ஏதோ ஒன்று வச்சுப்போம். இப்போ இது பாருங்கள், பஜாஜை ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை கரண்ட்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா ஆல் டைம் ஹையில் கன்சாலிடேட் பண்ணி சப்போர்ட் எடுத்தால் பவுன்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த பவுன்ஸ் கண்டினியூ ஆனாலே நமக்கு குறைஞ்சது ஆல் டைம் ஹை 2200. சரி, ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை சப்போர்ட் எடுத்துருக்கு. கரண்ட் ஆல் டைம் ஹை வரை போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டே டைம் ஃப்ரேம் ஓப்பன் ஈக்குவல் டு லோ, இது எங்கிள்ஃபாக எடுத்திருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் கேனில் மொத்தமாக கேப் அப் லைட்டாக வந்து விழுங்கினால நல்ல எங்கிள்ஃபு புல்லிஷ் கேனில் கூட ஓகே. இது வந்து நல்ல பாசிட்டிவாக ஓரளவுக்கு இருக்கிறது. ஏன்னா பொசிஷனலாகவும் வந்து பெட்டராக ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகுது. தென் கன்சாலிடேட் பாட்டம் டு டாப் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாலும் நல்ல ஸ்டாக். சரியா, தென் அடுத்தது வந்து நமக்கு SBI லைஃப் பார்த்துக்கோங்க. SBI லைஃப் அதே மாதிரி ஒரு மந்த்லி சார்ட் வச்சுட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டீவன் பாருங்க, ஆல் டைம் ஹை ரீட்ரேஸ்மெண்ட்டு தெரியுதா, பரவாயில்லையே, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு. ஆல் டைம் ஹை ரீட்ரேஸ்மெண்ட்டு டே சார்ட் வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஓப்பன் ஈக்குவல் டு லோ கேண்டில் நல்லா இருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட்டு திரும்ப என்னது பார்த்தீங்கன்னா தெரியும், வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டு திரும்ப மேல் நோக்கி போய்கிட்டு இருக்கு. சரியா, ஆல் டைம் ஹையை ப்ரீவியஸாக ரீட்ரேஸ்மெண்ட்டு ரெண்டு ஸ்டாக் நமக்கு வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு கிடச்சிக்கிச்சு. தென் மூணாவது கிராசிம் எடுத்துக்கலாம். கிராசிம் இண்டஸ்ட்ரி மந்த்லி சார்ட் எடுத்துப்போம். இவனும் ஆல் டைம் ஹை பிரேக், பரவாயில்லையே, 3 பேர் ஆல் டைம் ஹை. ஆனால் என்னன்னா கிராசிம் பொறுத்தவரை பல மாசமா இந்த ரேஞ்சில் நின்றுட்டு இருந்தாங்க. வெளியே வரா இவன் வந்து பிரேக் அவுட் கொடுக்கல. சரியா, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் நிற்கிது. ஜஸ்ட் டே சார்ட் வச்சுப்போம். கிராசிம் ஒன்று ரீட்ரேஸ் பண்ணுது பாருங்க. இப்போ இந்த இடம் ஆல் டைம் ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை, ரிஜெக்ஷன் கேண்டில் ஒன்று வந்திருக்கு. இருந்தாலும் எங்கிள்ஃபு நமக்கு என்னது ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு திரும்ப மேலே போக பார்க்குறான். ஒன்று தான், இந்த ரிஜெக்ஷன் கேண்டலுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா கிராசிம் பெட்டராக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கிராசிம் ஓகேவா இருந்தாலும் மற்ற ரெண்டு ஸ்டாக்கை விட இவன் லைட்டாக என்னது ஒரு வாரத்தில் இப்படி கேட்டகரைஸ் பண்ணுறோம் தெரியுதுங்களா. கேண்டில் ஸ்டிக் பார்க்குறோம், இப்போ ப்ரீவியஸாக ஆல் டைம் ஹை அடிச்சிருக்கு, ரிஜெக்ஷன் கேண்டில் வந்திருக்கு, சின்ன பாசிட்டிவ்
ரீட்ரேஸ்மெண்ட் தான் நல்லா இருக்குது. டபுள் பாட்டம் பாருங்கள், ரீட்ரேஸ்மெண்ட் பாசிட்டிவாக இருந்தாலும் நம்ம எடுக்கணும்னா ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக நம்ம வந்து இதில் மெயின்டைன் பண்ணிக்கணும். அது ஒன்று. ஐஆர்எஃப்சி எடுத்து பார்த்தது. ஐஆர்எஃப்சி எப்படி இருக்குது? ஐஆர்எஃப்சி சேம் மந்த்லி எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு டீப்பாக வந்து பாட்டமில் வந்து கன்சாலிடேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனெல்லாம் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஐஆர்எஃப்சி இது வந்து ஒஸ்ட்டு இந்த ஸ்டாக்கு. சரி, மற்ற முதல் 2 ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இது ஓகே நமக்கு. தென் எம்சிஎக்ஸ் அண்ட் டால் பாரத் கீழேருந்து வருவோமே, இதெல்லாம் 50% நிற்குது இல்லைங்களா? இது அப்படியே அசெண்டிங் டு டிசெண்டிங் வச்சிடலாம். கிரசீமு, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. ஓகே, அடுத்தது வந்து இந்தியன் ஹோட்டல்ஸ். இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து நமக்கு அதே மாதிரி எடுத்துட்டோம்னா, இந்தியன் ஹோட்டல்ஸ் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். டாப் போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் திரும்ப பவுன்ஸ் ஆக பார்க்குறான். ஆக்சுவலாக ட்ரெண்ட் லைன் இருக்குது இந்தியன், எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ஹோட்டல்ஸ் வீக்லி சார்ட்டுக்கு பாருங்கள். இங்கேருந்து இப்படி வரணும்னா ட்ரெண்ட் லைன் டாப் வரை அடிக்கும். மேக்ஸிமம் ஒரு 750 வரை இது வரலாம். 750க்கு மேலே வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணினாலும் மேலே வந்தால் தான் பை ஆகும். சரியா? இது வேணால் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு ஸ்க்ரீனர்ஸ் அண்ட் ஸ்கேனர்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்ஸ் நிறையா கிடைக்கும். ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறோன்னா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். எது பெட்டராக இருக்குது, நல்ல டார்கெட் கொடுக்கும், பெட்டர் ஸ்டாப் லாஸ் எது இருக்குது, நல்ல ரிஸ்க் ரிவார்டில் எந்த ட்ரேட்ஸ் கிடைக்குது, எது வேணவே வேணான்னே என் குடும்பத்துக்கு வேணவே வேணானே. ஐஆர்எஃப்சி மேபி மேலே போகலாம். நான் வந்து பிரேக் அவுட்ஸ் கொடுக்கணும். அது ஒன்று தான். எம்சிஎக்ஸ் எப்படி இருக்குது அதையும் பார்த்துடலாம் இருங்க. கடைசியாக இவனையும் ஒரு தும்பிட்டு போயிடலாம். எம்சிஎக்ஸு ஓகே, அவன் வந்து ஓரளவுக்கு நிற்கிறான் எம்சிஎக்ஸ். ஆனால் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் கன்சாலிடேஷன். கோல்டு சார்ட் இதோட சார்ட் ஒரே மாதிரி இருக்குது. என்னது அந்த மாதிரி இருக்குது. சரி, ஓகே, அதான் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கிரிப்டை எடுத்துக்கலாம். ஆனால் டீப்பாக அதை திரும்ப அனலைஸ் பண்ணணும். அது எது பெட்டரோ அதுக்கப்புறம் தான் அதை என்ட்ரி எடுக்கணும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஆர்எஸ்ஐ வந்து 55-60க்கு மேலே இருக்கணும். அண்ட் மூவிங் ஆவரேஜ் வந்து நமக்கு வந்து பிரேக் ஆகணும் 100க்கு மேலே. இது வந்து ஒரு இதுவாக வச்சுக்கிட்டு புல்லிஷ் எங்கிள் இல்லை பீரிஷ் எங்கிள் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மார்க்கெட் நிஃப்டியோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்விங் ட்ரேட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி வந்து இந்த ஸ்க்ரீனர்ஸ் அண்ட் ஜஸ்ட் இண்டிகேட்டரை வச்சு நம்ம ஸ்கிரிப்டை பிக் பண்ணுறது அப்படின்னு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக வந்து கீழே கமெண்டில் கொஸ்டின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரையில் பாய்.